ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். எபிரேயர் 2:16 இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஆதலால் இயேசு கிறிஸ்து தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லைல்ல. ஆனால் அவரே நமக்காக கை கொடுத்தார், நம்மை கை தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல. ஏன்னா ஜீவ காலம் எல்லாம் ஏதோ ஒரு பலவீனத்தில் முடியாமல் இருக்கிறோம். அது எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை உடல் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் நம்மளை விடுதலை பண்ணும்படிக்கு அவர் நமக்கு கை கொடுக்கிறவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். பேதுருவினுடைய மாமி உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்கியிருக்கலாம். ஆனால் அவர் அவர்களை கையை பிடித்து தூக்கி விட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க நல்ல சுகமாகி அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படிங்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம்ல. ஸோ இயேசு கிறிஸ்துவே அவர் ஒரு மனுஷனுக்கு கை கொடுத்து உதவி செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அந்த மாதிரி செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம் இல்லை. அவருடைய சீஷராகி பேதுருவும் அதே தான் செஞ்சுருப்பார். அப்போஸ்தலர்களை நம்ம வாசிக்கிறோம். பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போகிற வழியில் ரொம்ப வருஷமாக நடக்க முடியாத ஒரு மனுஷனை பார்ப்பாங்க. அந்த மனுஷன் இவங்கக்கிட்ட உதவி கேட்கும் பொழுது, நாங்கள் உதவி செய்கிற அளவுக்கு எங்ககிட்ட பணம் காசுலாம் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லிவிட்டு அதோட அந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்குது, அதை செஞ்சிடும். ஆனால் அதோடு அவங்க நிற்காமல் பேதுரு தன்னுடைய வலதுகையை நீட்டி அவனை தூக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த மனுஷனும் குதித்தெழுந்து நடந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லி அவனுடைய லைஃபே மாறி இருக்கும்ல. அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்னதாக ஒரு கை தூக்கி விடும்போது அவங்க லைஃப் எவ்வளோ மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அதே போல் தொற்கால் என்கிற ஒரு பெண் அவங்க மரித்து போகும் பொழுது பேதுரு அவர்களை உயிரோடு எழுப்புறது மட்டும் இல்லை, அவர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விட்டானோ அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம சுற்றி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவைகளில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு நாம் கை தூக்கி அவங்கள விடும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அவங்க லைஃபையே மாற்றுறதா இருக்கும்ல. ஏன்னா நம்ம ஒரு தேவையில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கை கொடுத்தார், யாரை கொண்டோ நம்மளை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார்ல. ஸோ அதே போல் நாம் மற்றவர்களுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதற்கு மனதார நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை எங்களை சுற்றியும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த தளர்ந்த கைகளெல்லாம் நாங்கள் பலப்படுத்தணும், அந்த தள்ளாடுகிற முழங்கால்களை நாங்கள் பலப்படுத்தணும், திடப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனதார ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.